Hi hello friends எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்தியா சீனா அப்படிங்கற சில அட்டாக் நடந்துட்டு இருக்கு. இப்போ சீனா அடுத்த கட்டமாக சைபர் மூலமாக சில தாக்குதல்லாம் நடக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க. என்ன அப்படினா அவங்க மேட் பண்ண சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நாம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட போயிடும். அவங்க எப்போ நினைச்சாலும் நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சில அப்ளிகேஷன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணோம். சீனா அப்ளிகேஷன் யாரும் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்ட்டு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்து சில அப்ளிகேஷன்ஸ்லாம் எதுக்கு பதிலாக எது ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டிக்டாக் வந்து பார்த்திங்கன்னா மிக பிரபலமானதுன்னு சொல்லலாம். இதுதான் டாப் மோஸ்ட் ஒன்ல இருக்குது. இதனோட ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இது 1 பில்லியனுக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 59 MPங்க. சரி, இந்த டிக்டாக் பதில் வேறு என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரில்லர் ஒரு 3 அப்ளிகேஷன் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லர் வந்துருக்கு. ஸோ இதனுடைய ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 4.3 இருக்குது. 10 மில்லியனுக்கு மேலே இந்த ஆப் யூஸ் பண்ணுறாங்க. இந்த அப்ளிகேஷனுக்கு அப்புறம் வேறு என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ROPOSO. இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 4.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 50 மில்லியனுக்கு மேலே இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு MITRON, இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். 4.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் மேலே பீப்புள்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டிக்டாக் அந்த அப்ளிகேஷனை விட இந்த 3 அப்ளிகேஷன் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹெலோ ஆப். இந்த ஹெலோ ஆப்புக்கு பதில் என்ன அப்ளிகேஷன் நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஷேர்சாட். ஆல்ரெடி நமக்கு இந்த ஷேர்சாட் தான் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த ஹெலோ ஆப் வந்துச்சு. இந்த ஷேர்சாட்டில் இருக்கிற மாதிரி எல்லா ஒரு அட்வான்டேஜுமே ஹெலோ ஆப்பில் இருக்கிறதுனால இவங்க மேலே கேஸ் போடுறதுனால கடைசியாக அப்படி இப்படின்னு பண்ணி இந்த ஹெலோ ஆப்பை எப்படியோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்ட்டு இதுதான் இப்போ நம்ம டாப் 1ல இருக்குது இந்த ஹெலோ ஆப்பு. ஸோ இந்த ஹெலோ ஆப்புக்கு பதிலாக நம்ம எதை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா ஷேர்சாட். இந்த ஷேர்சாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 1 மில்லியன் ரிவ்யூஸு செம்மையாக கொடுத்துருக்காங்க. 25 MP தான் இருக்குது. ஸோ ரொம்பவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது எவ்வளோ பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்கன்னா 100 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதனுடைய அப்ளிகேஷன் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டி ப்ளஸ் செல்ஃபி கேமரா. என்னதான் நம்மளுடைய கேமராவில் வந்து 48 MP 100 MP இந்த மாதிரிலாம் ஒரு எஃபெக்ட் கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன்லாம் டவுன்லோட் பண்ணாதான் நம்மளுடைய ஃபேஸ் நல்லாவே பிரைட்டாக சூப்பராக இருக்குன்ட்டு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க. சரி, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டி ப்ளஸ் கேமராவுக்கு பதில் கேண்டி கேமரா அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய அப்ளிகேஷன் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த விவா வீடியோ. என்ன தான் நம்ம மொபைலில் நம்ம கேமரா வச்சு நம்ம ஃபோட்டோ எடுத்தாலும் நம்ம பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணாலும் இந்த மாதிரியான ஒரு விவா வீடியோவில் எடிட்டிங் பண்ணால் தான் நம்மளுடைய ஒரு ஃபோட்டோ ஸ்டில்ஸு மற்றவங்களை சென்ட் பண்ணும்போது எல்லாம் சூப்பராக இருக்கும். வீடியோ மேக்கிங் பண்ணுறது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த விவா வீடியோவுக்கு பதில் நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா KINEMASTER. இந்த யூடியூப்பில் வச்சுருக்கு ரன் பண்ணுறவங்களுக்கு இந்த KINEMASTER அப்படின்னா என்னன்னு கண்டிப்பாக தெரியாமலாம் இருக்கவே இருக்காது. ஸோ இந்த KINEMASTER ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குங்க. பாட்டம் மார்க் இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி லேட்டன்ஸ் வெர்ஷன்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷேரிட்டு. ஏப்பா ஷேரிட்டு கூட சைனா மேடா? கண்டிப்பாங்க, இந்த ஷேரிட்டு கூட சைனா மேடு தான். ஸோ இந்த ஷேரிட்டுக்கு பதில் என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபைல் பை கூகுள். இதனுடைய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌஸ் பண்ணுற சில அப்ளிகேஷன்ஸ். இந்த யூசி ப்ரௌசர் இதுவும் சைனா மேடா? கண்டிப்பாங்க, இதுவும் சைனாவில் தான் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இதுக்கு பதில் என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா கூகுள் க்ரோம். இது சேஃப் இல்லையே அப்படிலாம் இல்லைங்க. சில விஷயத்தில் இது ரொம்பவே சேஃப்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் இல்லை, இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேம் ஸ்கேனர். இந்த கேம் ஸ்கேனர் மூலிமா ரொம்பவே நம்ம நிறையா பெனிஃபிட் அடையலாங்க. இது வந்து ஒரு சைனீஸ் கம்பெனி கிரியேட் பண்ண ஒரு அப்ளிகேஷனு. இந்த அப்ளிகேஷன் போல் எதை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த அடோப் ஸ்கேன். இந்த அடோப் ஸ்கேன் மூலியமாக நம்ம கேம் ஸ்கேனரில் பண்ண வேண்டிய விஷயங்கள் இதில் எல்லாமே பண்ணலாம். ஸோ இதுவும் ரொம்பவே பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல்லையோ இல்லை நம்மளோட லேப்டாப்லையோ சில வைரஸ் அட்டாக் ஆச்சு அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் தான் இந்த வைரஸ் கிளீனர். இந்த வைரஸ் கிளீனருக்கு பதிலாக நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த AVAST ஆன்டிவைரஸ். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த AVAST ஆன்டிவைரஸ் இன்னும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தாங்க பெனிஃபிட்டு.
ஸோ இது மட்டும் இல்லைங்க, இன்னும் பல அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இது எல்லா அப்ளிகேஷனை பற்றி நான் சொல்லியிருக்கேன் இப்போ. ஸோ இந்த மாதிரி நியூ அப்டேட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.